நண்பர்களே வேறு ஒன்றும் இல்லை. நான் எனக்கு வந்து பார்த்திங்களா என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம GTA 5 விளையாட போகிறோம். GTA 5 விளையாட போகிற சில பேர் கேமரா தெரியும், சில பேர் கேமரா தெரியும். கேமரா தெரியுறவங்க பதில் கேட்பீங்க, ஏன் ஃபோனை நெஞ்சில் வச்சுருக்கேன்னு. நெஞ்சில் வைக்கல, கரெக்டாக வாயில் வச்சுருக்கேன் நண்பர்களே. இல்லை, நீங்கள் கரெக்டாக தான் சொல்லுவீங்க, நெஞ்சில் தான் வச்சுருவேன் நண்பர்களே. இப்போ ஏன்டா நெஞ்சில் வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ மைக் இருக்குன்னுல, அதனால நான் இப்போ எல்லா மிஷின்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ மிஷின்ஸும் நம்மளால் விளையாட முடியாது, போர் அடிக்கும். ஒரு ஐடியா நண்பர்களே, நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, காப் கேஸ் ஏற்றுவோம். காப் கேஸ் ஏற்றுறது மட்டும் இல்லாமல் நம்ம அதோடு சேர்த்து ஃப்ராங்க்லினையும் ஹேங் அவுட் கூப்பிடுவோம். ஃப்ராங்க்லின் நண்பர்களே, மொபைல் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஃபண்டி விட்டு இறங்கிட்டு நண்பர்களே, லேக் ஆச்சு நண்பர்களே. இப்போ இது நான் இங்கே ஏதாச்சும் தொட்டால் அங்கே பின்னாடி போய் விழுவுது நண்பர்களே. இது எதுக்கும் நம்ம சேவ் பண்ணிப்போம். சேவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ராங்க்லின் ஹேங் அவுட் கூப்பிடுவோன்னு சொல்லியிருந்தோம்ல, அதை பண்ணுவோம். ஃப்ராங்க்லின் கால் பண்ணிட்டு ஹேங் அவுட்டுன்னு போட்டு அவன் ஃபோன் எடுத்து பேசி முடிப்பான்ல, அந்த கேப்பில் நம்ம ஃப்ராங்க்லினாக நம்ம சுவிட்ச் ஆகிடலாம். ஏன்னு சொல்கிறான், ஐ கேன் ரிமெம்பர் லாட் டைம்னு அப்படின்னு சொல்கிறேன். ஃபென்டாஸ்டிக் ஐ வில் தேர் சூன்னு சொல்கிறான் நம்ம ட்ரெவர். அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃப்ராங்க்லினாக சுவிட்ச் ஆக போகிறோம். நம்ம ஏதோ வண்டியை மோதிட்டோம் அங்கே பாருங்க நண்பர்களே. ஃப்ராங்க்லினாக சுவிட்ச் ஆகுறேன். இப்போ என்னடா கேம் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்க மாதிரி இருக்குன்னா, நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு போட்டோம். என்ன GT 730 கேட்டிங்கன்னா, அது இல்லை, GTX 1050 4GB போட்டோம். இல்லை 1050 Ti நண்பர்களே, 1050 1050 Ti. சரி, இப்போ நம்ம ட்ரைவரும் இடத்துக்கு வந்துடுவோம். என்ன நண்பர்களே, இவ்வளோ ஸ்லோவாக லோட் ஆகுது. பாருங்க, நம்ம ட்ரைவர் வரான் பாருங்க. ஆனால் அவன் காரில் வரான், அப்படியே அவன் வரையிலே போட்டுருணும் ட்ரைவர்லாம். நண்பர்களே, ட்ரக் ஆரன் சவுண்டு கேட்குது. இப்போ நான் நல்ல பாட்டாக போடுவோம், தமிழ் பாட்டா. இப்போ ஐயோ, இந்த பாட்டு போட்டாலே கான்ட்ரவர்சி ஆகிடுறீங்க நீங்களா. இந்த பாட்டு தான் நல்ல பாட்டு நண்பர்களே, இந்த பாட்டு தான் நீங்களாம் சிரிப்பீங்க. அந்த டியூட் படத்தில் அந்த ஐயோ, அந்த படத்தை பார்த்து பேசினாலே கான்ட்ரவர்சி ஆகிடுறீங்களே. சரி, நான் பேசவே இல்லை நண்பர்களே. அந்த படத்தை நானும் பார்க்கல, ஆனால் ஏன் கான்ட்ரவர்சி ஆறீங்கன்னு தெரில. அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்க போனால் அதுக்கு ஒரு கான்ட்ரவர்சி ஆகி ஸ்ட்ரைக் போடுறதுலாம் எனக்கு தேவையில்லை நண்பர்களே. அதுக்கு நான் பெசாட்டம் ஆய முட்டிருக்கலாம். நான் நண்பர்களே, டெக்ஸ்சர்ஸ்லாம் ஸ்லோவாக லோட் ஆகுது. சரி நண்பர்களே, நம்ம இப்போ அடுத்த பாட்டுக்குவோம். சலம்பல பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவ்வளோவா கேட்காது இந்த பாட்டு. ஆடியோ ரொம்ப கம்மியாக இருக்குது. பீர் சாங்கு வேணாம், என்ஜாமி வந்தானே. இப்போ நம்ம போலீஸ் கேஸ் இழுக்கலாம். F8 அதே மெனு தான் நான் இன்னும் யூஸ் பண்ணுறேன். பழைய PC நான் என்ன வச்சுருந்தேன்னு கேட்பீங்க, அதுவும் 8th Gen தான், இல்லை GT 610 வச்சுருந்தேன். ஒரே ஒரு வித்தியாசம்தான். இப்போ நம்ம பாஸ் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்சர்ஸ் லோட் ஆகிடும். அதுதான் இப்போ நம்ம GTA 5 ஏதாச்சும் ஸ்லோவாக ஆனிச்சுன்னா பாஸ் பண்ணிட்டு வாங்க. 100 level 5 star வைக்கிறேன். பாஸ் பண்ணிட்டு வரோம் நண்பர்களே. பாட்டு ஓட மாட்டேங்குது. என்ஜாமி வந்தானே, எல்லாமே என்ஜாமி வந்தான். ஃபுல் லிரிக்ஸ் பாடினா காப்பி ரைட் அடிச்சிடுவீங்க. நான் இப்போ அவ்வளோதான். நம்மளுக்கு இந்த கார் தேவையா பைக் தேவையான்னு தெரில. நம்ம நின்று ஃபைட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ரேடியோ ஆன் பண்ணிப்போம். F8
மிஸ்காப்ஷன்ஸ். இவனுக்கு ட்ராவருக்கு இன்ஃபினிட்டி ஹெல்த் இருக்கா? ஐயோ இவன் இன்ஃபினிட்டி ஹெல்த்தில் என்ன பண்ணோன்னா மெனுவில் மிஸ்காப்ஷன்ஸுக்கு போயிட்டு இப்போ ரேடியோ ஏதாச்சும் இருக்கா? ரேடியோனா ரேடியோவில் இப்போ மொபைல் ரேடியோ ஆன் பண்ணிட்டா செல்ஃப் ரேடியோ ஓடுது. எல்லாமே எனக்கு வந்து எப்பயுமே GTA 5 இதான் ஸ்டைலு. ஹெலிகாப்டர் போடுறது தான் ஸ்டைலு. என்ன நண்பர்களே, ரேடியோ மாறிட்டே இருக்கு. ரேடியோ நான் ஸ்டாப் ஆப் ரேடியோவில் இப்போ நம்ம எதுனா செல்ஃப் ரேடியோ போட்டுமா? செல்ஃப் ரேடியோ போட்டோம். என்ட்ரு. இப்போ டேப் அமுத்திடு. ராக்கெட் லான்ச்சர். அவ்வளோதான். இதான் GTA 5க்கு பெரிய ஸ்டைல். செம்ம. நாங்கள் GTA 5 ஃபஸ்ட்டு எங்கே விளையாண்டோன்னா கேம் சென்டரில் தான் நன்றி. ஓகேவா? கேமிங் சென்டரில் தான் எல்லோரும் முக்கால்வாசி GTA 5 அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுருவீங்க. இருங்க நண்பர்களே, நம்ம போலீஸ் எல்லாம் என்ன பண்ணோன்னா கியூ அமுத்தி ரேடியோ மாற்றணும். அவ்வளோதான். இப்படி போட்டால் நல்லது நண்பர்களே. ஹெட்ஷாட் போட்டு காமிக்கிறேன். எனக்கு ஹெட்ஷாட் ஸ்கில் எவ்வளோ இருக்குண்ணா பாருங்க. ஹெட்ஷாட் ஸ்கில் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. பிஸ்டல்லு பாருங்க எப்படி சுடுவேன்னு. ஆமோ இன்ஃபினிட்டு. இங்கே பாருங்க, ஹெல்மெட் போட்டிருக்க போலீஸை கூட சுட முடியும் நண்பர்களே. ஏன் நான் போலீஸை மரியாதை இல்லாமல் கூப்பிட்றோன்னா கான்ட்ரவர்சி ஆகாதீங்க. இது நம்ம ஊர் போலீஸ் இல்லை, இது வெளியூர் போலீஸ் நண்பர்களே. ஐ மீன் பாகிஸ்தான் போலீஸ் நண்பர்களே. பாகிஸ்தான்னாலே தீவிரவாதிகள் தான் இருப்பாங்க நண்பர்கள் அப்படின்னு படம் பார்த்ததுனால தானே நண்பர்களே சொல்கிறீங்க. உண்மையாலுமே பாகிஸ்தானில் தீவிரவாதி அவ்வளோவா இருக்க மாட்டாங்க. தீவிரவாதிகளும் இருப்பாங்க, நல்லவங்களும் இருப்பாங்க. அதுக்கிட்ட பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறியான்னு கேட்டிங்கன்னா இல்லை, சும்மா சொன்னேன். தீவிரவாதிகளும் இருப்பாங்க, நல்லவங்களும் இருப்பாங்கன்னு. சரி, நம்ம இப்போ ஒரு காருக்கு போவோம். நண்பர்களே, இது பிளட் வித்தியாசமான கலரில் இருக்குது. இதான் பிளட் கலரா? இல்லை, அடுத்த பாடு மாற்றுவோம். காற்று மேலே, காற்று கீழே. ட்ரைவர் ஆடா பின்னாடியே. ட்ரைவர் வா. காற்று மேலே, காற்று கீழே, காற்று சைடில், காற்று ரைட்டில். வீட்டு மேலே காற்று அடிக்குது, காற்று ரொம்ப நாற்று அடிக்குது. சைடில் பார்த்துக்குப்பா வேணுமா? வச்சுக்கலுக்கு ஒரு பிரியாணி, வச்சுக்கோ பிரியாணி. கச்சாங்க பைட்டு ஃபைட்டுமா. போலீஸ் மாமா கெஞ்சா விட்டார். என்ன நிற்க வச்சு ஒரு நோட்டு புக்கில் என்ன போட சொன்ன சாயின் 2 மணி நேரம் சும்மா நிற்க வச்சு விட்டு போச்சு செத்து போச்சு. அவன் சொன்னா என்ன இதுக்கு ஐயோ ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறாங்க நண்பர்களே. அடுத்து என் டிரைவிங் ஸ்கில் இருக்கிறதுலே ஜாஸ்தி நண்பர்களே. ஓரளவுக்கு GTA 5 ஓட்டுவேன். ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்கு நம்ம போகிறோம். யார் இது? பார்க்க ஃப்ராங்க்லின் மாதிரியே இருக்கும். ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா லொக்கேஷன் தெரியலனா இப்போ மேப்பில் காமிக்கிறோங்க. இப்போ நம்ம இங்கே தான் இருப்போம். இங்கே நல்லா பாருங்கள், இங்கே ஒரு ஆம்யூனேஷன் மாதிரி. இங்கே இந்த ஆம்யூனேஷன் இருக்கா? உங்களுக்கு எதுவும் அன்லாக் ஆகலைன்னா இங்கே ஒரு ஆம்யூனேஷன் காமிக்கும். அதுக்கு போயிட்டிங்கன்னா இப்படி மேப் போட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கீங்கன்னா அப்படி மேப் போடுங்க. இல்லை உங்களுக்கு மொத்த மினி மேப்பும் அன்லாக் ஆகிடுச்சுன்னா இப்படி போடுங்க. இதுதான் பெஸ்ட்டு. ரெசிபி தான் என்னோட சாட்சி. காற்று மேலே, காற்று கீழே, காற்று சைடில், காற்று ரைட்டில். வீட்டு மேலே காற்று அடிக்குது, காற்று ரொம்ப நாற்று அடிக்குது. சைடில் பார்த்தா குப்பா மேடுமா. மினி கூப்பர் மண்டையா இல்லைடா. மினி கூப்பர் எனக்கு ஏன் நண்பர்களே மினி SMG வச்சுருக்கேண்ணா. இதான் மினி SMGயா? ஓ பிஸ்டலா
எனக்கு நாள் இல்லைனாலும் எனக்கு ரொம்ப நினைனா காற்று மேலே காற்று உனக்கு கொடுக்க போகிற ஷார்ட் ட்ரைவர் ஏறா நான் இப்போ ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்கு போக போகிறேன். அங்கே என்ன வேணால் நடக்கலாம். சாத்தி எனக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு பார்த்தாலே நீயும் ஆட்டு. காற்று மேலே காற்று கீழே காற்று சைடில் காற்று ரைட்டில் காற்று ரைட்டில் வீட்டு மேலே காற்று அடிக்குது காற்று ரொம்ப ராட்டு அடிக்குது சைடில் பார்த்தா குப்பா மேடுமா ஒச்சக்கல்லுக்கு ஒரு பிரியாணி அச்சுக்கோ வரியாணி கச்சா மேங்கோ பைட்டு ஃபைட்டுமா ஃபைட்டு நைட்டு மட்டும் போடு லைட்டு. நல்ல பாட்டாக தான் நண்பர்கள் இருக்குது. ஏதாச்சும் கேம் க்ராஷ் ஆயிடுச்சா? ரொம்ப ஸ்டக் ஆகுது. இல்லை நண்பர்களே, மோனிகா பாட்டு தான் ஓடுது. அடுத்த பாட்டு வந்துருச்சு, மோனிகா பாட்டு. ஆனால் நீங்களே நம்பலான்னா பாருங்கள். ஓகே, நான் இப்போ இங்கே போக சொல்கிறாங்க, நம்மளுக்கு ஷார்ட்கட்டாக போவோம். இப்போ கொந்தளிக்கும் சுனாமியே உண்டாச்சு நிக்கா பிலூஜி இதுதான் எனர்ஜி தலையை சுத்த வைக்கும் ஆப்போசிட் ட்ராக்லேயே போகலாம். ஆனால் இது நம்ம ஊர், நம்ம எப்படி வேணால் போகலாம். இதை விட ஒரு பெஸ்ட்டான கார் இருக்குது. அது என்ன கார்னு கேட்பீங்க, நான் காமிக்கிறேன். வெஹிக்கிள் ஆப்ஷன்ஸுக்கு போயிட்டு கோமட்ருன்னு சர்ச் பண்ணுங்கள். நான் என்ன விட்டுருக்கேன்னா ஃபேவரட் வெஹிக்கிள்ஸில் இருக்குது. அது வெஹிக்கிள்ஸ் பானரில் ஃபேவரெட்டில் எனக்கு இந்த கோமட்னு ஒரு கார் இருக்கும். அந்த காருக்கு போங்க. கோமட் தான் நண்பர்களே பெஸ்ட்டு காரு. இப்போ நீங்கள் இப்போ ட்ரெவர் இல்லை மைக்கேல் யாரு கூடயாச்சும் ஹேங் அவுட் போயிட்டுருக்கீங்கன்னா கோமட்டு டக்குன்னு அமுத்திட்டு விட்ருங்க. வீடியோ எடுக்கல மட்டும் லாக் ஆகுது நண்பர்களே, என்னன்னு தெரில. 1050 கிராஃபிக்ஸ் கார்டு தான் வச்சுருக்கேன். நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு தான். ஐயோமா செம்மையாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப லாக் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது நண்பர்களே. சரி, நம்ம இப்போ மெனு மாடல் எடுப்போம். எஸ்கேப். இப்போ பாருங்கள், ரோடு வந்துருச்சு. திருப்பி எஸ்கேப் அமுத்திட்டு வந்தால் மிச்ச ரோடு வந்துடும். இப்போ என்ன பண்ணணுன்னா எஃப் அமுத்திட்டு ஸ்பான் இன்ட்டு என்டிடி வேர்ல்டு வெஹிக்கிள் ஃபேவரட்ஸ்க்கு போங்க. ஃபேவரட்ஸ்ன்னு எனக்கு ஃபேவரட் வச்சுருக்கேன், உங்களுக்கு ஃபேவரட்டில் இருக்காது. இதில் போய் கோமட் கொடுத்துரா. இப்போ கோமட் ஸ்பான் ஆயிடுச்சா? இப்போ நான் போய் இறங்கி அந்த கோமட்டில் ஏறிக்கலாம். இருக்காத தைல நல்ல பாட்டாக தான் நண்பர்களே இருக்குது. ரேடியோ மாறக்கூடாது. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இங்கே பாருங்கள், இன்னும் 2 மைல்ஸ் தான் இருக்குது. 2 மைல்ஸ்னால் நம்ம கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துடும். இந்த கார் தான் நண்பர்கள் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் காருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. இல்லை, இந்த காரு போடுற ஸ்பீடை பாருங்கள் எவ்வளோ போகுதுன்னு. இன்னொரு கார் இதையும் கூட ஃபாஸ்டஸ்ட்டில் இருக்குது. நம்ம ஆப்போசிட் ட்ராக்கில் போகலாம், நல்ல ட்ராக்லேயும் போகலாம், ஆப்போசிட் ட்ராக்லேயும் போகலாம். ட்ரிஃப்டிங் கார் முக்கியமாக இது ரொம்ப ட்ரிஃப்ட் அடிக்கும். கோமட் ஆனால் பார்த்துருப்பீங்க சில கேம்ஸில். GTA 4 பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரில. GTA Vice Cityயில் எனக்கு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். கோமட் சான் ஆண்ட்ரேஸில் இருக்க சான்ஸ் இல்லை. என்னடா Vice Cityயில் இருக்குது சான் ஆண்ட்ரேஸில் இல்லைன்னு சொல்கிறேன்னா, ஆனால் Vice City கேம் லான்ச் ஆனது பார்க்காதீங்க. அது டைம் லைன்னு ஒன்று இருக்குது, ஸ்டோரி டைம் லைன். இப்போ இந்த GTA கேம் ஸ்டார்டிங்கில் 2009 நடந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அதான் 2014 நடக்குது. அப்போ நம்மளோட ஃபோன் இந்த மாதிரி இருக்காது நண்பர்களே. அப்போ நம்ம ஃபோன் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனாக இருக்காது, ஒரு குட்டி பட்டன் ஃபோன்னாக தான் இருக்கும். அந்த ஃபோன் தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஆப்போசிட் ட்ராக்கில் போகலாம், எப்படி வேணால் போகலாம். இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவை காமிச்சிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் நண்பர்களே. இதான் நண்பர்களே நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனு. இந்த வாட்டி வாய்ஸ் ஓவர் பண்ணுறியான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் அப்பயே சொன்ன மாதிரி நெஞ்சில் தான் என் ஃபோன் வச்சுருக்கேன். இன்னமும் ஜும்பாக்கு நல்ல பாட்டு தான் நண்பர். என்னடா மோனிகா பாட்டு கிண்டல் பண்ணுற வரையே பாடுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் சத்தியமாக கூலி படம் ஃபேன் நண்பர்களே, கூலி படம் ஃபேனு. ஆனால் என்ன நண்பர்களே, இது ரொம்ப ரோடு நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம ஆப்போசிட்டில் போகலாம். ஆப்போசிட் ட்ராக்கில் போகிறதுக்குன்னு ஒரு நல்ல விஷயம். இங்கே ஏதோ இப்போ என்ன பாட்டு? ஐயோ, நீங்கள் தான் கான்ட்ரவர்சி ஆகிறீங்களே நண்பர்களே. சரி, ஏதோ ஒன்று போடுறேன். கான்ட்ரவர்சி ஆகிறீங்க, அது எதுக்குன்னு தான் தெரில. இந்த பாட்டு போட்டாலே
அதுக்கு அடுத்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லி பரவாயில்ல நண்பர்களே. நம்மளுக்கு இந்த வாட்டி காப்பிரைட் ஸ்ட்ரைக் குழு போதா என்னன்னு தெரில நண்பர்களே. அண்ட் நம்ம இன்னும் 5 நிமிட்ஸுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம் போல் நண்பர்களே. இன்றைக்கி என்னடா 5 ஸ்டார் கேஸ்லேயே ஓட்டுறியான்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கும் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ஃபன்னாக இருக்கும். இன்றைக்கி நான் அவ்வளோவா ஸ்டார்டிங்கில் நான் ரொம்ப பேசியிருக்க மாட்டேன். அதுக்கப்புறமா ரொம்ப நாள் ஆச்சுல டச் விட்டு போயிடுச்சுல யூடியூப் பக்கமே. யூடியூப் பக்கம் நம்ம இப்போ பிசி வாங்கலான்னு நம்ம ஒரு கேம் ப்ளே வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். நம்மளுக்கு சேல்ரி இருந்தால் தான் நண்பர்களுக்கு பிசி வாங்குறது. நம்ம சேல்ரியில் இந்த வாட்டி நம்ம ஓன் லெக்கில் வாங்கியிருக்கோம். ஓன் லெக்கில் இல்லை, நம்ம ஓன் லெக்னால் நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ணுவோம்ல பொருட்கள், அதை விற்று தான் நம்ம இந்த வாட்டி பிசியை வாங்கியிருக்கோம். கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம தெரிஞ்ச ஒரு இடத்துலேருந்து வாங்கியிருக்கோம் நண்பர்களே. காசு கேட்கல, ஆனால் எவ்வளோ காசுன்னு தெரில நண்பர்களே. கொடுப்போம் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதா இல்லைன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. கிராஃபிக்ஸ் கார்டு நல்ல இடம் தான் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிசி பெஸ்ட்டாக வேணும்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 8th ஜென்னுக்கு மேலே 10th ஜென்னாக பாருங்கள் நண்பர்களே. நான் 8th ஜென்னா எனக்கு ஓகேன்னு பட்டது, அதனால் நான் 8th ஜென் வாங்கினேன். உங்களுக்கு 10th ஜென் ஓகேனா 10th ஜென் வாங்க, இல்லை 4th ஜென்னா அது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை யார்ட்டையும் 4th ஜென்லாம் வாங்க. நீங்கள் எக்ஸல்லாம் மூட போகிறீங்கன்னா ஒரு 8th ஜென்னாக வாங்க, அதான் நல்லதாக இருக்கும். ஃப்யூச்சர்லேயே அப்கிரேட் பண்ணிக்கலாம். சரி நண்பர்களே, அதோட இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆளை போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த மிலிட்ரி இந்த இடத்த பார்த்துக்கோங்க நண்பர்களே. அண்ட் இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. போயிட்டு வரட்டா, பாய்.